தமிழ் ஒலிப்பியல். கேட்கறதுக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு மேம். ஈவன் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. இதுல நீங்க என்ன பண்ணுவீங்க மேம்? இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க அதுக்கு தமிழ் மொழிபெயர்க்கான அர்த்தம் கேட்கிறீங்க. ஸோ, அத நான் ரொம்ப சுலபமா சொல்லணும் அப்டின்னா, ஃபோனிக்ஸ் மெத்தடாலஜி. ஸோ, இங்கிலீஷ்ல ஃபோனிக்ஸ் படிக்கிறாங்க. ஸோ, குழந்தைங்க ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்குமே சவுண்ட் ஸ், ஆ, அப்டி போறாங்க. அங்க யாருமே ஏன் மேம் இது வந்து குரூப் ஆர்டர் இப்டி இருக்கு? யாருமே வந்து இந்த ஏபிசிடி ஆர்டர் இல்லன்னு கேட்டது கிடையாதே! அத படிச்சுக்கிட்டு ஈஸியா குழந்தைங்க ரீட் பண்றாங்க. பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஹேப்பினஸ் வந்துருச்சு. அப்ப தமிழ்ல ஏன் நம்ம அதே மாரி ஆர்டர்ல போகணும்? ஸோ, அது ஒரு பொதுவா ஒரு குழுவா உருவாக்கி, ஒரு வார்த்தைய உருவாக்குறதுக்கான மெத்தட் கொண்டு வந்தா ரொம்ப ஈஸி தானே! ஸோ, அப்படி நாங்க ரொம்ப வருஷமா 2 வருஷமா ஆராய்ச்சிகள் பண்ணி, நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கொண்டு வந்தது தமிழ் ஒலிப்பியல். ஸோ, இதுல குழுக்களா போகும்போது, கொஞ்சம் குறிப்பிட்ட எழுத்துக்கள் வரும்போதே குழந்தைங்களால ஒரு வார்த்தை உருவாக்க முடிஞ்சிருது. அப்ப என்ன ஆயிடுதுன்னா, ஒரு ஆர்வம் குறுகிய காலத்திலேயே ரொம்ப நாளா எடுத்துட்டு போ வேண்டாம். ஒரு குறுகிய காலத்திலேயே ஒரு ஆர்வம் வந்துருது. படிக்கிறதுல ஆர்வம் வந்துருது. அத அடுத்துக்கு எப்படி கொண்டு போகலாம்? மேம் நானே ஒரு வார்த்தை உருவாக்கிட்டேன் பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு ஒரு கேமாவும் அது போகும். ஸோ, அப்ப குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஆர்வம் வந்துட்டதுனால, பயப்பட மாட்டாங்க. பிளஸ் கான்ஃபிடன்ட் லெவல் டெவலப் ஆயிடுது. அது இருந்தாலே பேரண்ட்ஸ்க்கு ஹேப்பி தானே! இப்ப என் பையன் வந்து கான்ஃபிடன்ட்டா படிக்கிறான் மேம், நல்லா எழுதுறான் மேம் சொல்ல கான்ஃபிடன்ட் வந்துரும். ஸோ, அது நம்ம தமிழ் ஒலிப்பியல் மூலமா கண்டிப்பா நம்ம குடுக்குறோம்.